ஹலோ, வணக்கம் கைஸ். இதை பாருங்கள், எப்படி பக்கத்து வீடுகள்லாம் இருக்குது, எந்த காணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த காணி என்ன மாதிரிண்டா, எந்த காணி இப்போ ஒரு 1 இயர் வச்சு அது என்ன வராங்கன்னு நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா போவியஸ் 5 வருஷம் அப்படி நட்ட மாதிரி இருக்குது. காய்க்கையில் அங்கே முன்னுக்கொண்டா 6 வருஷம் நட்ட இருக்குது. அந்த பாருங்கள், நடுவில் ஒரு புளிய மரம் நிற்கிது. இன்னும் காய்க்கையில் எங்கட எந்த காணி தான் இப்போ டெவலப் பண்ணி கொண்டு இருக்கோம். பிற்காலத்தில் இதுதான் எங்களுக்கு உதவும். தென்னை மரம் நட்டு கொண்டு இருக்கோம். என்னடா பிற்காலம் இப்போ வருமானம் ஒன்றும் வராது. 5 வருஷம் வரையில் வருமானம். அப்போ வந்தால் பிறகு அதுக்கு பிறகு வரும். அதுக்கு பிறகு வருமானம் வந்துட்டா இப்போ வந்து பிரச்சனை இல்லை. ஒரு நோம்பலாம் வந்து இருக்கும். போட்டவங்க செய்ய தெரிஞ்சு கச்சான் போட்டவங்க அன்றைக்கி கச்சான் முளைச்சிருக்கு. ஆனால் அதுக்கு ஒன்றும் செய்யலை, அப்படியே விட்டுருக்கோம். இங்கே கச்சான் போட பிறந்துருக்கு. புள்ளோணும் புள்ளே இல்லை. இங்கே எள்ளு போட்டுருக்கோங்க பாருங்கள். இது எள்ளு பூத்துருக்கு. எள்ளு போட்டுருக்கோம். ஓகே, இப்போ இவ்வளோ தினம் எள்ளு போட்டுருக்கோம். துண்டு இல்லாமல் எள்ளு போட்டுருக்கோம். இந்த காணி ஒரு 2 ஏக்கர் கிட்ட வரும். இது அப்படியே தோட்ட காணின்னு சொல்கிறது. இந்த புளியோ நிற்கிறதுல இங்கே வாங்க, அங்கே பனையில் நிற்கிது. இது எள்ளு போட்டு பூக்குது, காய்ச்சிருக்கு, காய் எல்லாம் இருக்குது. இந்த எங்கள் நேச்சுரல் லைஃப் தான். நேச்சுரலாக இப்போ இப்படித்தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த தோட்டங்கள் இப்படி கமம் அதோடு சேர்ந்து கமஞ்சேறத வயலில் செய்வோம். மற்றது ஏதோ ஒரு சின்ன லேர்னும் வீதி உண்டு. இந்த வீதியால் அங்கே இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. எல்லா வீடுகளும் தென்னை மரம் பனைமரம்லாம் நிற்கும். அதாவது தென்னை மாட்டுப்பட்டி எரிஞ்சு தென்னை மரங்கள் இப்போ 2 இயர்ஸ் இது வச்சு 2 இயர்ஸ்னால் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது வச்சு. இந்த வாழை இந்த வாரங்களில் இங்கே எள்ளு வாழை மரம் நிற்கிது. வாழை தோட்டம், இந்த தோட்டம் இல்லை, இந்த தோட்டம் தான். வேறு அந்த தோட்டத்தை எடுத்து போடலாது. இந்த வாரம் முருங்கை மரம் நிற்கிது. முருங்கை மரம் நிற்கிது, ஆனால் காய்க்கவே இல்லை. நிறைய மல்லி இருக்குது, எள்ளு போட்டிருக்கு. பனைமரம் நிற்கிது. பனைமரங்களில் அந்த மோசம். இங்கே பனைமரத்தில் யாரும் கல்லில் எடுக்க மாட்டாங்க. கல் எடுக்க மாட்டாங்க இங்கே. அதுதான் பிரச்சனை. நாங்கள் கொடுப்போம் கல் கட்டுறதுக்கு, எனக்கு கல் கட்டுறதுக்கு ஆக்கள் இல்லை. இங்கே எங்கடையாக்கெல்லாம் தொழில் செய்கிறதில்லை. நாங்கள் சமந்தான் செய்கிறது. இது எள்ளு வெட்டி போட்டு மூடி விட்டுருக்கு. எப்படி எதுக்கு அவங்க அப்புறம் தான் எள்ளு அடிக்கிறது, காய வச்சு எள்ளு மூடி விட்டுருக்கு. இந்த வாழைக்குள்ள எல்லாம் இருக்குது. இந்த வாழைக்குள்ள போட்டுருக்கு. இந்த இதில் ஒரு கதலிக்குள்ளே ஒன்று இருக்குது. இந்த கதலிக்குள்ளே ஒன்று முத்தி இருக்குது. இது இந்த தோட்டம். எப்படி இருக்குது? அப்படியா இருக்கா? புதுசாக ஒரு வாழைக்குள்ளே ஒன்று போடுது. சீனி கதறி போடுதுக்குள்ளே போட்டிருக்கு. நெட் 2 நாள் இருக்கும் போல் போட்டிருக்குது. தென்னை மரம் காய்க்கலைன்னு. மற்றது சூரியன் கொஞ்சம் அடிக்கி வீடியோக்கு கிளியர்லாம் போகுது. இந்த குலை உண்டு, சின்ன குலை உண்டு, இது கப்பல் குலை உண்டு போட்டிருக்குது. இதை விட பார்த்தா இங்கே கப்பல் குலை உண்டு போடுது புதுசாக. இந்த பிளாமரங்கள் காய்ச்சிருக்கு. எங்களோட தோட்டத்தில் இருக்கிற பிளாமரம் காய்ச்சிருக்கு. இது முன்பக்கம் வந்து போய்கொண்டிருக்கு. புளிய மரம் நிற்குது, காய்ச்சிருக்குது. விவசாயியில் நோம்பில் தான் வேலை அப்பா தோட்டத்தில் தோட்டத்தில் அப்பா கொஞ்சம் முடிய வந்து வேலை செய்ய. இது சுண்டங்காய் மரம், சுண்டங்காய் தோட்டம். இது
இது கம்பு மரம் நட்டுருக்கோம் காய்க்கலைன்னு. அப்படியே போனால் கிணத்துக்கு போகலாம். கிணத்துக்கு இந்த எங்கட தோட்டம், இது தோட்ட காணி. இந்த கிணறு பழைய காலத்து கிணறு 50 வருஷம் பழமை மணியாது. அதாவது இந்த 50 வருஷம் இதுக்கு மோட்டர் ஊட்டியிருக்காங்க. மோட்டர்லாம் இருக்குது. இங்கே கரண்ட் இருக்குது. கரண்ட் தான். தேசி மரம், இது தேசி, சிலங்க தேசி தான். சிலங்க தேசியே காய்ச்சிருக்குங்க. காய பாருங்கள், பெரிய காய். இப்படி தான் எங்களுக்கு இங்கே தேசிய பெரிய காயெல்லாம் காய்க்கும். அன்னாசி வெட்டி விட்டுருக்கு. தொலைக்கையில் காம்பவுண்ட் விட்டுருக்கு. இந்த கொச்சி காய்ச்சிருக்கு. வச்சு பாருங்கள். நாட்டு இது இருக்குது. நாத்தமிழான்னு சொல்லுவாங்க, சில நேரம் பல்டிபுழான்னு சொல்லுவாங்க. இந்த காய்ச்சிருக்கு பாருங்க. காய் இருக்குது பாருங்க. காய் இருக்குது. கேசியிலையும் காய் இருக்குது. இந்த இப்படியே போனால் பாருங்கள், வெத்திலை கொண்டு நட்டுருக்கோம். அப்படியே போனால் இதில் என்ன மேடை போட்டிருக்கோம். தென்னை மரம் நட போகிறவங்களுக்கு மேடை போட்டிருக்கோம். இதில் பார்த்தா அப்படியே தென்னை மரங்கள்லாம் காய்ச்சி, தென்னை மரங்களுக்கு காய்க்கல. இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு செவிலணி வந்து காய்ச்சிட்டு. அப்படியே போனால் கவுனிக்கு 2 வாரத்தில் போட்டுக்குது. முறிக்க பார்க்க கவனிக்கையில் சின்ன குலையண்டு முறிச்சிடணும். கட்டாயம் முடிச்சா தான் வாழைக்குள்ளே பெருக்கும். மேலே காலுக்குள்ளே பெருக்காது. சின்ன காயாக இருக்குது, முறிச்சிடணும். தென்னை இந்த வண்டு, இதுதான் பிரச்சனை, மெயின் பிரச்சனை. வண்டு இது மண் அடிக்கிறது. இப்படியே போனால் இங்கே இது சுண்டை நாட்டுருக்காரு. புதுசாக நாட்டுருக்காப்பா, சுண்டை நாட்டுருக்கா. இப்படியே போனால் நாற்றம்லாம் செய்ய பண்ணியிருக்கோம். நாங்கள் நாற்றம்லாம் செய்ய பண்ணியிருக்கிறோம். இப்போ கொண்டு வாங்க. சரி நீங்கள் கொண்டாங்க. நீங்கள் கொண்டாங்க. ஓகே, நான் வீடியோ எடுக்கிறேன்னு அதை காய்ச்சி கொண்டிருக்கேன். ஓகே, சுண்டுங்க. சுண்டங்க எடுத்து நாற்றம்லாம் செய்ய நட்டுருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இது தென்னை மரம் ஒன்று காய்ச்சிருக்கு. 2-3 மரம் தான் காய்ச்சிருக்கு. இப்போ நட்டு கொஞ்ச நாள் தான், 6 வருஷம் 3 மரம் காய்ச்சிருக்கு. எங்கிட்ட புலா தோட்டத்தை எடுத்துட்டு நிற்கிறேன். இதை விட வேறு இல்லை. அடுத்தது என்னென்னா, நாங்கள் இதெல்லாம் காலாகாலமாக செய்து கொண்டு வர்றது. தேங்காய் விழுந்துருக்கு. இந்த மரத்தை பெரிய ஒரு மரம், இந்த 100 வருஷத்துக்கு மேலே இந்த மரம் 100 வருஷம் தாண்டும். காய்ச்சி தேங்காய் விழுந்தோன்னா காய்ச்சி கொண்டு ரொம்ப நிறைய காய்க்கும். இது இப்படியே போனால் வெளியில் தோட்டத்துக்கு வெளியில் போகலாம். பாருங்கள், கரண்டு இங்கே செல்லங்கன்னு இலங்கையில் கரண்டு போட்டு இது லாக்கண்டு மேடாக போட்டிருக்கோம். இது ஒரு நெல்லி மரம். இங்கே இது ஒரு கறிவாழை. இந்த கறிவாழை இதுக்கு முறிச்சு பார்ப்போம். முறிச்சா பெருக்கும் பாய் கறிவாழை. கறிவாழை அதான் போட்டிருக்கு. அழுக்கிற அளவுக்கு முத்திட்டு நல்லா. மற்றது என்னடா, இந்த எங்கள் தோட்டம் பாருங்க. நான் தான் சன் பிளாக் ஈவன் பாருங்கள். இதெல்லாம் எங்கள் தோட்டம் தான். இதெல்லாம் உண்மை. இந்த அந்த பாருங்கள், அந்த 100 வருஷத்து இந்த பாருங்கள். இங்கே 2 100 வருஷத்து எங்கிட்ட காணிக்க
இன்னொரு ரெண்டு நிற்கி 3 நிற்கி ரெண்டு காய்ச்சி ஒன்றா இருக்குது. இந்த சாதாரணமாக 40 அடி இருக்கும். அது ஏற மாட்டான் பயம் அப்படி. இது எங்களோட கோவில் குஞ்சுக்குள்ளே பிரதான வீதி. பள்ளிக்கூடம் முன்னுக்கு இருக்குங்களே, பள்ளிக்கூடம் முன்னுக்கு இருக்குது. ஸ்கூல் தமிழ் கோவில் குஞ்சுக்கும் அத்தக்கா பாடசாலை. அப்படியே பார்த்தா ஸ்கூல் தான். இங்கே கடை இருக்குது. இது பிரதான வீதி. இதுதான் கடை என்ட்ரன்ஸ். தோட்டத்துக்கு உள்ளுக்கு போகிறது. என்ன பைக்கு ஏற்பாடு சைக்கிள் நிற்கிது. இது எங்கிட்ட காணிக்கு போகிறது. காணி மேலாவது காணியில் இது இந்த பிரதான வீதியை பாருங்கள். இந்த வீதி எவ்வளோ காலமாக செய்யாமல் இருக்குன்னு சொல்ல. இப்போ ஒரு 2011ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு வந்திருப்போம் மில்லு. நாங்கள் இந்த வீதி புறநோக்கப்படாமல் தான் இருக்குது. இங்கே இப்படி தான் இருக்குது மண் ரோட்டா. இதுக்கான தீர்வு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறது, யார்கிட்ட பிள்ளைன்னு தெரியலை. ஆடி தான் இந்த ரோட்டு செய்யணும். ரோடு செய்கிறாங்களே பாருங்கள். ரோட்டு இப்படியே இருக்குது. இங்கே இந்த ரோட்டு ஓடக்கூடிய மாதிரி இருக்குமா. நான் மழை பெய்தா ஓடலாம். அது மழை இல்லாத காலத்தில் ஓடலாம். இந்த காணி இந்த நாளைக்கு இப்படியே காணியும் சேர்த்து எடுக்கிறேன். ஆனால் இன்னொன்று இந்த பாருங்கள் ரோட்டு ஒரு லேன் ரோட்டுகளையும் பாருங்க. லேன் ரோட்டை பாருங்க. இந்த லேண்டாக ஒரு சின்ன ஒழுங்க அந்த ரோட்டு மதங்கள் எல்லாம் இந்த பல்பெல்லாம் 10ஆம் நிலையில் இருக்குது. பிரேசவை என்ன செய்யணும்னு தெரியல. லைட்டு 10 லைட்டு விட்டு வச்சுருக்கு. லைட்டு 10ஆம் நிலையில் அப்படி தூங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் போடாட்டி இரவு நைட்டில் இரவில் 15 கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மக்கள் சைக்கிளில் போகிறாங்களுக்கு. இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் சடைன்னு சொல்கிறது. ஆனால் இங்கே பார்த்தோம் மரம் இல்லை. அதெல்லாம் இப்படி தனியாக நிற்கி இருக்குது. இந்த கோயில் உண்டு, சின்ன கோயில் உண்டு. இந்த கோயில் என்ன மாதிரி இருந்தால் காயம் வந்தால் மாறாட்டி நேர்த்தி வச்சா இது மாறும். இந்த கோயிலில் வந்து மடை போடுவாங்க. மற்றது இதெல்லாம் பின்பக்க ரோட்டுங்கிற அது முன் ரோட்டு. இது பின்பக்க ரோட்டு. பனை பாருங்க அப்படி வளர்ந்துருக்கு. இந்த பனையில் நிற்கிது. இது பள்ளிக்கூட ரோட்டு. 2 பள்ளிக்கூடத்தை ஸ்கூல் இருக்கா போட்டு விட்றேன். ஏன் போடுறேன் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறதுக்கு காரணம் தோட்டத்தை காட்ட மட்டும் இல்லை, எங்களோட ஏரியாவில் பாருங்கள் எப்படி ரோட்டுகள் இருக்குது. இந்த ரோட்டு செய்து தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஆனால் அரசாங்கம் செய்து தராங்க இல்லை. 2011ஆம் ஆண்டு நாங்கள் 2010ஆம் ஆண்டு வந்துட்டோம். இடம்பெயர்ந்து வந்தனால இப்போ 14 வருஷங்களாக இந்த ரோட்டு இதே நிலைமையில் இருக்குது. யாருமே கவனிப்பாரா இல்லாமல் இருக்குது. இந்த ரோடு பாருங்கள் அப்படி இருக்குது. இப்படி எங்கள் வவுனியாவில் ஒரு அத்திப்பட்டி என்று எங்களோட கிராமத்தை ஒதுக்கி வச்சுக்கிறாங்க போலக்கு. அதான் இந்த ரோடு இப்படி இருக்குது. இங்கே பாருங்க. இந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்தால் இந்த ரோட்டு அப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே கோயில் ஆத்தக பாடசாலை. இது அந்த கோயில் குஞ்சுகுளத்தில் இந்த இதில் ரெண்டு நாங்கள் அந்த என்ன பாலிசி பாஸ் பண்ணாங்க. ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.